வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1/2 kg சிக்கன் போன்லெஸ் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் ஆச்சி 65 மசாலா எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் நார்மல் வீட்டு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக தான் நான் போடுவேன், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1.5 ஸ்பூன் கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நல்லா கையில் பிணைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம கையில் கலந்து விடும் போது மசாலா எல்லா இடத்துலையுமே போய் ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இல்லைன்னா சிக்கனில் ஒரு இடத்துல மசாலா நிற்கும், சில இடத்துல மசாலா நிற்காமல் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த டைம் காரம் உப்பு எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணுங்கள். 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணதுக்கப்புறம் அரிசி மாவு எப்பயுமே நீங்கள் பொரிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி மாவு போட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் ஹார்ட் ஆகாது, சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை காய வச்சுக்கோங்க. எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம சிக்கனை நம்ம போட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து சிக்கனை இப்படி பிரட்டி போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்திங்கன்னா ரொம்ப நல்லா வரும். ரொம்ப ஹையில் வச்சிங்கனாலும் சிக்கன் ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாயிரும், ஒரு மாதிரி ஒட்ட ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி ரொம்ப தீஞ்சிற மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வரும். ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணுங்கள். இதோட ஒரு 1/2 லெமன் வச்சு மேலே கொஞ்சம் புழிஞ்சு விட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பொரித்து சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.